வெளியே எல்லா தேர்தல் வேலைகளில் ரொம்ப தீவிரமாக சூடு பறக்க வேலை நடந்துட்டுருக்கு. மக்கள் ஜன இளைஞர் முன்னணி உழைக்கும் பெண்கள் தினத்தில் ஒரு முக்கிய பணியாக இயக்கமாக இன்று நாம் ஏன் நடத்தி கொண்டிருக்கிறோம், இந்த தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டத்தை முக்கியத்துவம் கருதி ஏன் நாம் கையில் எடுத்தோம் என்றால் என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஏனென்றால் இன்னும் 21ஆம் நூற்றாண்டில் நம் உழைக்கும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் தங்கள் சொந்த ஊர் செல்ல காலில் செருப்பின்றி நடந்து பல கிலோமீட்டர் நடந்து மடிந்து உயிர்விட வைக்கப்பட்டனர். ஏனென்றால் இன்னும் பெண்கள் அடிமையுக சங்கிலிகளோடு இன்றைய நவீன வடிவ சங்கிலிகளால் மேலும் இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இன்றும் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு பெண்கள் வீட்டு பொருள் உற்பத்தியோடு இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் இன்றும் பன்னாட்டு நிறுவன லாப வெறிக்காக உலகில் உள்ள இயற்கை வளங்களும் மக்களும் சூறையாடப்பட்டு தேசங்கள் மீது போர் தொடுக்கப்பட்டு பேரழிவுகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் இன்றும் முதலாளித்துவ சுரண்டலில் இருந்து விடுதலை பெற்று ஆண் பெண் ஒரு மகிழ்வான வாழ்வு வாழ ஒரு விடுதலை பெற்ற தேசம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் இனிமேலும் தொழிலாளி வர்க்கத்தின் சரிபாதி மக்களான பெண்களை இருளில் ஆழ்த்தி சங்கிலியால் பிணைத்து ஒரு புதுமையான சமூகத்தை தொழிலாளி வர்க்கத்தால் படைக்க முடியாது. ஏனென்றால் இனிமேலும் அறிவுச்சுடரை பற்றி படர விடாமல் தொழிலாளி வர்க்கம் தேசத்திற்கு தலைமை தாங்க முடியாது. ஆதலால் ஆண் பெண் சமத்துவத்தை படைக்க, சுதந்திரத்தின் சமத்துவத்தையும் உறுதிப்படுத்த புரட்சிகர அணியாக பெண்கள் அணிதிரளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு பெண்ணடிமைத்தனத்தை தீவிரப்படுத்தும் காவி கார்ப்பரேட் பாசிசத்தை முறியடிப்போம், சுதந்திர தேசத்தை படைப்போம் என்று இந்த மார்ச் 8 உழைக்கும் பெண்கள் தினத்தில் அறைகூவல் விடுக்கிறோம். சமமான வேலைக்கு சமமான கூலி என்பதே ஆகும். அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு மலிவு கூலி உழைப்பாளர்களை உருவாக்க முதலாளித்துவ சட்டங்கள் உலகெங்கும் இயற்றப்படுகின்றது. கடுமையான பொருளாதார நெருக்கடி, உங்க எல்லாருக்கும் தெரியும் கொரோனா காலத்தில் எவ்வளவு கடுமையான நெருக்கடின்னு. வேலையின்மை பல மடங்கு பெருகி இருக்கு. மறுபுறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமையிலும் அடிமையா கொத்தடிமையா ஒரு பாலினம் தேவைப்படுது. அதுக்காக பெண்ணை இரண்டாம் தரமாக கட்டமைக்க மோடி அரசு ஹிட்லர் பாணியில் பெண்ணடிமை கருத்துக்களை பிரச்சாரம் செய்து ஒரு கொத்தடிமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. பெண் என்றால் அவள் தாய்மை அடைவதற்கு தான், கணவனுக்கு பணி செய்வதுதான், பிள்ளை பெறுவதுதான் என்றும், நீ வீட்டை விட்டு வெளியே வந்தால் வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் கற்பற்றவள் என்று பாஜக ஆட்சியாளர்கள் கூறுவதும், பாலியல் வன்முறை நிகழ்த்துவதும் வேறு எதுக்காகவும் இல்லை, பன்னாட்டு நிறுவனங்களுக்கான கொத்தடிமை வேலை செய்வதற்காகத்தான். ஆதலால் இன்று வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக இறுக்கமாக, மிக கீழ்த்தரமாக பெண்கள் வீட்டு பணியோடு பிணைக்கப்பட்டுள்ளனர். நிலப்பிரபுத்துவ விவசாய உற்பத்தி சமூகத்தில் குடும்ப உழைப்பு என்பது கூட்டு குடும்ப உழைப்பாக இருந்தது. அதாவது குடும்ப பராமரிப்பு, சமையல் வேலை, வீடு பராமரிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு உழைப்பாக இருந்தது. அதுலேருந்து முதலாக ஒரு தனி குடும்பமாக ஆனது முதலாளித்துவ சமூகம் தான் ஒரு தனி குடும்பத்தை உருவாக்குது. நம்ம எல்லா குடும்பங்களையும் பேசுகிற மாதிரி குடும்பத்தை பிரிக்க வந்த கோடாரி காம்பு மருமகள் அல்ல முதலாளித்துவ உற்பத்தி முறை. அதுதான் கூட்டு குடும்பத்தை சிதைத்து
குடும்பமா அதுதான் உருவாக்குது. அப்ப ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள அந்த குடும்ப உழைப்பு, வீட்டு உழைப்பு எல்லாம் ஒரு தனி குடும்பத்தின் மீது சுமத்தப்படுகிறது. இப்பதான் நிறைய இயந்திரம் வந்துருச்சு. வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு. வீட்டில் என்னதாங்க வேலை பெண்ணுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம் இல்லையா? என்ன வேலை செய்கிறீங்க, என்னதான் வேலை அப்படின்றோம். ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை என்னன்னா, 3 தலைமுறைகளுக்கு முன்னால் நம் பாட்டி செய்த அதே வேலை நேரத்தை இன்றைய பெண்கள் வீடுகளில் அதே மணி நேர வேலையை செய்கின்றனர் என்பது அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையாக தான் சொல்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? இவ்வளோ இயந்திரம் இருக்குங்க, ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்களா வீட்டில் பெண்கள்? உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர வேலையோடு வீட்டில் அப்பா குழந்தைகளுக்கு பழங்களும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்து மாலையில் வந்து குழந்தையோட பேசுவாங்க, விளையாடுவாங்க. இன்னைக்கு அப்பாவை குழந்தைங்க பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நைட்டு வரைக்கும் வேலை வாங்கிட்டு இரவு தாமதமாக வருகிறான் கணவன். தந்தையை குடும்பத்திலிருந்து பீத்தடிக்கிறது, பீத்து வெளியே அனுப்புகிறது இந்த முதலாளித்துவம். அவனுக்கும் இயந்திரங்கள் தரான். என்ன மாதிரி இயந்திரம்? பைக்கு, காரு எல்லாம் தரான். பெட்ரோலுக்கு காசும் தரான். சில நிறுவனங்கள்லாம் கொடுத்து நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரம் போய் வேலை செய். குடும்பத்துக்கிட்ட அவங்க இருக்கிறது இல்லை இல்லையா? அப்போ கூட்டு குடும்ப உழைப்பாக இருந்தது தனி குடும்பத்துக்கு வந்துச்சு. தனி குடும்ப உழைப்பு ஆண் பெண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை, பெண்ணுடைய தலையில் முழுவதுமாக சுமத்தப்படுகிறது. அதே நேரம் குடும்பத்தை இழந்து வெறும் சொற்ப கூலிக்காக ஆண் வெளியே வேலை செய்கிறான். அந்த சொற்ப கூலியும் இன்றி பெண் தாய் வீட்டில் அடிமைப்படுத்தப்படுகின்றாள். இங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, வீட்டில் இருக்க இந்த அடிமை நிலைக்காக பெண்ணு போராடுவதும், எல்லாத்தையும் இழந்து விட்டு சொற்ப வேலையில் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கும் கணவன் வெளியிலிருந்து வந்து அவனுடைய கோபத்தை அனைத்தையும் தன்னுடைய பெண்ணின் மீது காட்டுப்படுவதும், இந்த இடத்துலையும் பிரச்சனை யாருக்கு எதிராக திரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு எதிராக ஆண் நிறுத்தப்படுகின்றான். உண்மையில் இவர்களுக்கான இந்த பெண்ணை அடிமைப்படுத்தி வைப்பதும் ஆண் சுரண்டப்படுவதற்குமான வேறு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நிரந்தர வேலைகளை பறித்து அதிகப்படியாக சுரண்டலுக்கு உள்ளாக்கியிருக்கும் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இருக்கிறது. ஆகவே வீட்டு உழைப்பை கூட்டுறவு உழைப்பாக மாற்றுவதுதான் இதற்கு தீர்வு. என்ன? பெண்களை அனைவரும் சமூக பணியில் ஈடுபடுத்த வேண்டும். பெண்களுக்கான, ஏன்னா கூட்டு குடும்பம் நிலப்பிரபுத்துவ விவசாய உற்பத்தி வரைக்கும் கூட்டு குடும்பம் இருந்தது. வீட்டு உழைப்பு பரவலாக அனைவராலும் செய்யப்பட்டது. இந்த முதலாளித்துவ சமூகத்தில் தான் தனி குடும்பமா இருந்தது. தனி குடும்பத்திலையும் கணவன் மனைவி உழைப்பா அது இல்லை, ஒரு தனி பெண்ணுடைய உழைப்பாக அது மாற்றப்பட்டிருக்கு. அதனால் அடிமையிலும் மிக இரட்டை சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அடிமையாக பெண் இன்று இருக்கிறாள். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தைகள் காப்பகங்கள், பொது சமையல் கூடங்கள் இவையெல்லாம் உருவாக்குனா பெண்ணு வெளியே வந்து வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியும். ஆனா இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை அதை செய்யாது. ஏனென்றால் அதற்கான செலவையும் அது பார்க்க தயாரா இல்லை. ஒவ்வொன்றுத்திலையும் லாபம். ஒவ்வொரு உறவிலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு உடலிலும், அனைத்திலும் லாபம் பார்க்கும் முதலாளித்துவம் இந்த சமூக நலத்துறைகளை அது ஏற்படுத்தாமல் லாபம் சம்பாதிப்பதற்காக, பெண்ணே நீ வீட்டிற்காக படைக்கப்பட்டவள், கணவனுக்கு அடிமை வேலை செய்ய படைக்கப்பட்டவள், தாயாக இரு, நீ வேலை செய்யும் ஒரு குடிமகனாக இருக்காது என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அவளுடைய உழைப்பை இலவசமாக உறிஞ்சு கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு, ஒரு ஆண்டுக்கு செய்யறதுல ஊதியமற்ற வேலையுடைய மதிப்பு 19 லட்சம் கோடின்றாங்க. அதாவது ஒரு கல்விக்கான ஒரு ஆண்டு நிதி ஒதுக்கீடு விட 20 மடங்கு அதிகம்ன்றாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் இந்த சமூகத்தில் இந்த முதலாளித்துவ அரசு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்கு விட இலவசமாக வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த சமூக வரலாற்றிலும் அது இருந்ததில்லை. நிலப்பிரபுத்துவ சமூகம் வரைக்கும் கூட்டு உழைப்பு இருந்தது. இன்றைக்கு அது ஒரு தனிநபரின் மீது சுமத்தப்பட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பெண் மிக கீழ்த்தரமான அடிமையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பெரும்பாலான பெண்கள் வந்து முறைசாரா தொழில்களில் வேலை செய்கிறாங்க, குறைவான ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 85% மேலே பெண்கள் வந்து முறைசாரா தொழிலில் வேலை செய்கிறாங்க.
அங்கே கடுமையான ஒடுக்குமுறையிலும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு இடையில வேலை செய்கிறாங்க. ஒரு 11% பெண்கள் மட்டும்தான் நிரந்தரமான ஊதியம் பெற்று ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறாங்க. உலகம் முழுவதுமே இன்று நவீனமாக வளர்ந்த எந்த நாட்டிலுமே ஆண் பெண்ணுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, அனைத்து இடங்களுக்குமே ஆண் பெண் வேறுபாடு, ஊதிய வேறுபாடு இருக்கு. விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வாங்குற சம்பளத்தில் 50லேருந்து 70% தான் ஒரு பெண் வாங்குறாங்க. ஆதலால் இதுக்கான தீர்வு ஒரு ஆணை எதிர்த்து பெண் நடத்தும் சண்டை அல்ல. நம்மை சமூக பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதும் ஆண் பெண்ணுடைய 2 கரங்களும் இணைந்து இந்த தேசத்தை உற்பத்திக்காக நாம் வெளியில் வருவதும், வீட்டை விட்டு வெளியே வருவதும் அதுக்கு தீர்வு. ஆதலால் பெண்கள் வீட்டு கதவை திறந்து, அவர்களின் அறிவை மறைக்கும் இந்த வீட்டு கதவை திறந்து சமூக ஒரு புதிய தேசத்தை படைக்க வேண்டும். இன்னமும் பழைய அந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனைகள், பெண் ஆணுக்கு அடிமை என்ற சிந்தனையும், கிராமங்களில் எவ்வளோ சாதிய கொடுமைகள், எவ்வளோ தீண்டாமை கொடுமைகள், ஒரு பெண் ஒரு கல்விக்கு போக முடியாது, ஒரு தான் விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற அந்த ஆணாதிக்க மனோபாவம் கிராமங்களில் அதிகமாகவும், மறுபுறம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுடைய சீரழிவு கலாச்சாரம், இது ரெண்டும் சேர்ந்து பெண்களை மிக மோசமாக அனைத்து விதமான வன்முறைகளும் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மிக மோசமான இன்னைக்கு வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆபாச இணையதள வர்த்தகம். அதாவது பெண்ணுடைய உடல் மிகப்பெரிய வர்த்தகமாக மாறி இருக்கு. அந்த ஆபாச இணையதள வர்த்தகங்களுக்காக பெண் குழந்தைகளும் பெண்களும் மிக மோசமாக குத்தி குதறப்படுகிறார்கள். பொள்ளாச்சியில் நம்ம பார்த்தோம், நம்ம காதுகளில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, நம்மை குலை நடுங்க செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காட்டு முராண்டியான ஒரு வக்கர கலாச்சாரத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் இப்போ கூட்டு பாலியல் பலாத்காரம் ஒன்று பாஜகவே முன்ன நின்று செய்ய வைக்குது. கூலி தொழிலாளியா விவசாய சட்டம் கொண்டு வரமா, அவன் போராடக்கூடாதா? பெண்ணே நீ வெளியே வராத, எனக்கு அடங்கி இரு, இல்லாட்டி நாங்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணுவோன்னு பாசிச பாஜக முன்னின்று நாங்கள் நிகழ்த்துகிறது. இது அனைத்து ஆட்சியாளர்களும் ஆளுவர்க்கங்களும் முன்னெடுத்து செய்கிறாங்க. இவ்வளோ ஒரு காட்டு முராண்டியான நிலைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. 2019 ராய்டர்ஸ் நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. உலகத்திலேயே பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடுகளில் முதல் நாடாக இந்தியா இருக்கு. அவ்வளோ மோசமான நிலையில் இந்தியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 88 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதிலும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 60% பாலியல் வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமமான வேலைக்கு சமமான கூலி என்பதே ஆகும். அதாவது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஒரு மலிவு கூலி உழைப்பாளர்களை உருவாக்க முதலாளித்துவ சட்டங்கள் உலகெங்கும் இயற்றப்படுகின்றது. கடுமையான பொருளாதார நெருக்கடி, உங்க எல்லாருக்கும் தெரியும் கொரோனா காலத்தில் எவ்வளவு கடுமையான நெருக்கடின்னு. வேலையின்மை பல மடங்கு பெருகி இருக்கு. மறுபுறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமையிலும் அடிமையா கொத்தடிமையா ஒரு பாலினம் தேவைப்படுது. அதுக்காக பெண்ணை 2ஆம் தரமாக கட்டமைக்க மோடி அரசு ஹிட்லர் பாணியில் பெண்ணடிமை கருத்துக்களை பிரச்சாரம் செய்து ஒரு கொத்தடிமையாக உருவாக்கி கொண்டிருக்கிறது. பெண் என்றால் அவள் தாய்மை அடைவதற்கு தான், கணவனுக்கு பணி செய்வதுதான், பிள்ளை பெறுவதுதான் என்றும், நீ வீட்டை விட்டு வெளியே வந்தால் வேலைக்கு போகும் பெண்கள் எல்லாம் கற்பற்றவள் என்று பாஜக ஆட்சியாளர்கள் கூறுவதும், பாலியல் வன்முறை நிகழ்த்துவதும் வேறு எதுக்காகவும் இல்லை, பன்னாட்டு நிறுவனங்களுக்கான கொத்தடிமை வேலை செய்வதற்காகத்தான். ஆதலால் இன்று வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிக இறுக்கமாக, மிக கீழ்த்தரமாக பெண்கள் வீட்டு பணியோடு பிணைக்கப்பட்டுள்ளனர். நிலப்பிரபுத்துவ விவசாய உற்பத்தி சமூகத்தில் குடும்ப உழைப்பு என்பது கூட்டு குடும்ப உழைப்பாக இருந்தது. அதாவது குடும்ப பராமரிப்பு, சமையல் வேலை, வீடு பராமரிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு உழைப்பாக இருந்தது.
அதுலேருந்து முதலா ஒரு தனி குடும்பமா ஆனது வந்து முதலாளித்துவ சமூகம் தான் ஒரு தனி குடும்பத்தை உருவாக்குது. நம்ம எல்லா குடும்பங்களையும் பேசுகிற மாதிரி குடும்பத்தை பிரிக்க வந்த கோடாரி காம்பு மருமகள் அல்ல முதலாளித்துவ உற்பத்தி முறை. அதுதான் கூட்டு குடும்பத்தை சிதைத்து தனி குடும்பமாக அதுதான் உருவாக்குது. அப்போ ஒரு கூட்டு குடும்பத்தில் உள்ள அந்த குடும்ப உழைப்பு, வீட்டு உழைப்பு எல்லாம் ஒரு தனி குடும்பத்தின் மீது சுமத்தப்படுகிறது. இப்போதான் நிறைய இயந்திரம் வந்துருச்சு. வாஷிங் மிஷின் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, மிக்சி இருக்கு. வீட்டில் என்னதாங்க வேலை பெண்ணுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம கேட்குறோம் இல்லையா? என்ன வேலை செய்கிறீங்க, என்னதான் வேலை அப்படின்றோம். ஆனால் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை என்னன்னா, 3 தலைமுறைகளுக்கு முன்னால் நம் பாட்டி செய்த அதே வேலை நேரத்தை இன்றைய பெண்கள் வீடுகளில் அதே மணி நேர வேலையை செய்கின்றனர் என்பது அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையாக தான் சொல்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? இவ்வளோ இயந்திரம் இருக்குங்க, ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்களா வீட்டில் பெண்கள்? உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிரந்தர வேலையோடு வீட்டில் அப்பா குழந்தைகளுக்கு பழங்களும் பிஸ்கட்டும் வாங்கிட்டு வந்து மாலையில் வந்து குழந்தையோட பேசுவாங்க, விளையாடுவாங்க. இன்னைக்கு அப்பாவை குழந்தைங்க பார்க்க முடியறதில்ல. ஏன்னா நைட்டு வரைக்கும் வேலை வாங்கிட்டு இரவு தாமதமாக வருகிறான் கணவன். தந்தையை குடும்பத்திலிருந்து பீத்து வெளியே அனுப்புகிறது இந்த முதலாளித்துவம். அவனுக்கும் இயந்திரங்கள் தரான். என்ன மாதிரி இயந்திரம்? பைக்கு, காரு எல்லாம் தரான். பெட்ரோலுக்கு காசும் தரான். சில நிறுவனங்கள்லாம் கொடுத்து நீ எவ்வளோ தூரம் போறியோ அவ்வளோ தூரம் போய் வேலை செய். குடும்பத்துக்கிட்ட அவங்க இருக்கிறது இல்லை இல்லையா? அப்போ கூட்டு குடும்ப உழைப்பாக இருந்தது தனி குடும்பத்துக்கு வந்துச்சு. தனி குடும்ப உழைப்பு ஆண் பெண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை, பெண்ணுடைய தலையில் முழுவதுமாக சுமத்தப்படுகிறது. அதே நேரம் குடும்பத்தை இழந்து வெறும் சொற்ப கூலிக்காக ஆண் வெளியே வேலை செய்கிறான். அந்த சொற்ப கூலியும் இன்றி பெண் தாய் வீட்டில் அடிமைப்படுத்தப்படுகின்றாள். இங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, வீட்டில் இருக்க இந்த அடிமை நிலைக்காக பெண்ணு போராடுவதும், எல்லாத்தையும் இழந்து விட்டு சொற்ப வேலையில் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கும் கணவன் வெளியிலிருந்து வந்து அவனுடைய கோபத்தை அனைத்தையும் தன்னுடைய பெண்ணின் மீது காட்டுப்படுவதும், இந்த இடத்துலையும் பிரச்சனை யாருக்கு எதிராக திரும்புதுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணுக்கு எதிராக ஆண் நிறுத்தப்படுகின்றான். உண்மையில் இவர்களுக்கான இந்த பெண்ணை அடிமைப்படுத்தி வைப்பதும் ஆண் சுரண்டப்படுவதற்குமான வேறு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நிரந்தர வேலைகளை பறித்து அதிகப்படியாக சுரண்டல் நிலைக்கு உள்ளாக்கியிருக்கும் இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இருக்கிறது. ஆகவே வீட்டு உழைப்பை கூட்டுறவு உழைப்பாக மாற்றுவதுதான் இதற்கு தீர்வு. என்ன? பெண்களை அனைவரும் சமூக பணியில் ஈடுபடுத்த வேண்டும். பெண்களுக்கான, ஏன்னா கூட்டு குடும்பம் நிலப்பிரபுத்துவ விவசாய உற்பத்தி வரைக்கும் கூட்டு குடும்பம் இருந்தது. வீட்டு உழைப்பு பரவலாக அனைவராலும் செய்யப்பட்டது. இந்த முதலாளித்துவ சமூகத்தில் தான் தனி குடும்பமா இருந்தது. தனி குடும்பத்திலையும் கணவன் மனைவி உழைப்பா அது இல்லை, ஒரு தனி பெண்ணுடைய உழைப்பாக அது மாற்றப்பட்டிருக்கு. அதனால் அடிமையிலும் மிக இரட்டை சங்கிலியால் பிணைக்கப்பட்ட அடிமையாக பெண் இன்று இருக்கிறாள். ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்? குழந்தைகள் காப்பகங்கள், பொது சமையல் கூடங்கள் இவையெல்லாம் உருவாக்குனா பெண்ணு வெளியே வந்து வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியும். ஆனா இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை அதை செய்யாது. ஏனென்றால் அதற்கான செலவையும் அது பார்க்க தயாரா இல்லை. ஒவ்வொன்றுத்திலையும் லாபம். ஒவ்வொரு உறவிலும், ஒவ்வொரு பொருளிலும், ஒவ்வொரு உடலிலும், அனைத்திலும் லாபம் பார்க்கும் முதலாளித்துவம் இந்த சமூக நலத்துறைகளை அது ஏற்படுத்தாமல் லாபம் சம்பாதிப்பதற்காக, பெண்ணே நீ வீட்டிற்காக படைக்கப்பட்டவள், கணவனுக்கு அடிமை வேலை செய்ய படைக்கப்பட்டவள், தாயாக இரு, நீ வேலை செய்யும் ஒரு குடிமகனாக இருக்காது என்று தொடர்ந்து பிரச்சாரம் செய்து அவளுடைய உழைப்பை இலவசமாக உறிஞ்சு கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு, ஒரு ஆண்டுக்கு செய்யறதுல ஊதியமற்ற வேலையுடைய மதிப்பு 19 லட்சம் கோடின்றாங்க. அதாவது ஒரு கல்விக்கான ஒரு ஆண்டு நிதி ஒதுக்கீடு விட 20 மடங்கு அதிகம்ன்றாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் இந்த சமூகத்தில் இந்த முதலாளித்துவ அரசு கொடுக்க வேண்டிய சம்பளத்திற்கு விட இலவசமாக வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த சமூக வரலாற்றிலும் அது இருந்ததில்லை. நிலப்பிரபுத்துவ சமூகம் வரைக்கும் கூட்டு உழைப்பு இருந்தது. இன்றைக்கு அது ஒரு தனி நபரின் மீது சுமத்தப்பட்டு
வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பெண் மிக கீழ்த்தரமான அடிமையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பெரும்பாலான பெண்கள் முறைசாரா தொழில்களில் வேலை செய்கிறாங்க, குறைவான ஊதியத்தில் வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 85% மேலே பெண்கள் முறைசாரா தொழிலில் வேலை செய்கிறாங்க. அங்கே கடுமையான ஒடுக்குமுறையிலும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு இடையில வேலை செய்கிறாங்க. ஒரு 11% பெண்கள் மட்டும்தான் நிரந்தரமான ஊதியம் பெற்று ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட துறைகளில் வேலை செய்கிறாங்க. உலகம் முழுவதுமே இன்று நவீனமாக வளர்ந்த எந்த நாட்டிலுமே ஆண் பெண்ணுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் இல்லை. இந்தியாவில் மட்டுமல்ல, அனைத்து இடங்களுக்குமே ஆண் பெண் வேறுபாடு, ஊதிய வேறுபாடு இருக்கு. விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வாங்குற சம்பளத்தில் 50லேருந்து 70% தான் ஒரு பெண் வாங்குறாங்க. ஆதலால் இதுக்கான தீர்வு ஒரு ஆணை எதிர்த்து பெண் நடத்தும் சண்டை அல்ல. நம்மை சமூக பணியில் ஈடுபடுத்திக் கொள்வதும் ஆண் பெண்ணுடைய 2 கரங்களும் இணைந்து இந்த தேசத்தை உற்பத்திக்காக நாம் வெளியில் வருவதும், வீட்டை விட்டு வெளியே வருவதும் அதுக்கு தீர்வு. ஆதலால் பெண்கள் வீட்டு கதவை திறந்து, அவர்களின் அறிவை மறைக்கும் இந்த வீட்டு கதவை திறந்து சமூக ஒரு புதிய தேசத்தை படைக்க வேண்டும். இன்னமும் பழைய அந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனைகள், பெண் ஆணுக்கு அடிமை என்ற சிந்தனையும், கிராமங்களில் எவ்வளோ சாதிய கொடுமைகள், எவ்வளோ தீண்டாமை கொடுமைகள், ஒரு பெண் ஒரு கல்விக்கு போக முடியாது, ஒரு தான் விரும்பின ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற அந்த ஆணாதிக்க மனோபாவம் கிராமங்களில் அதிகமாகவும், மறுபுறம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நிறுவனங்களுடைய சீரழிவு கலாச்சாரம், இது ரெண்டும் சேர்ந்து பெண்களை மிக மோசமாக அனைத்து விதமான வன்முறைகளும் இந்தியாவில் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. மிக மோசமான இன்னைக்கு வருந்தக்கூடிய விஷயம் என்னன்னா, ஆபாச இணையதள வர்த்தகம். அதாவது பெண்ணுடைய உடல் மிகப்பெரிய வர்த்தகமாக மாறி இருக்கு. அந்த ஆபாச இணையதள வர்த்தகங்களுக்காக பெண் குழந்தைகளும் பெண்களும் மிக மோசமாக குத்தி குதறப்படுகிறார்கள். பொள்ளாச்சியில் நம்ம பார்த்தோம், நம்ம காதுகளில் இன்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது, நம்மை குலை நடுங்க செய்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு காட்டு முராண்டியான ஒரு வக்கர கலாச்சாரத்தை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் இப்போ கூட்டு பாலியல் பலாத்காரம் ஒன்று பாஜகவே முன்ன நின்று செய்ய வைக்குது. கூலி தொழிலாளியா விவசாய சட்டம் கொண்டு வரமா, அவன் போராடக்கூடாதா? பெண்ணே நீ வெளியே வராத, எனக்கு அடங்கி இரு, இல்லாட்டி நாங்கள் பாலியல் பலாத்காரம் பண்ணுவோன்னு பாசிச பாஜக முன்னின்று நாங்கள் நிகழ்த்துகிறது. இது அனைத்து ஆட்சியாளர்களும் ஆளுவர்க்கங்களும் முன்னெடுத்து செய்கிறாங்க. இவ்வளோ ஒரு காட்டு முராண்டியான நிலைக்கு இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. 2019 ராய்டர்ஸ் நிறுவனம் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. உலகத்திலேயே பெண்கள் வாழ தகுதி இல்லாத நாடுகளில் முதல் நாடாக இந்தியா இருக்கு. அவ்வளோ மோசமான நிலையில் இந்தியா இருக்கு. ஒவ்வொரு நாளும் சராசரியாக 88 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதிலும் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 60% பாலியல் வன்முறைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு பெண் குழந்தை பிறப்பதே ஒரு பெரும் போராட்டமாக இருக்கு. ஏங்க கருச்சிதைவு, கள்ளிப்பால் ஊற்றி பெண் குழந்தைய கருச்சிதைவு பண்ணுறதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கன்னு சொல்கிறீங்களா? இன்னைக்கு ஸ்கேன்ல பிறக்க போகிறது பெண் ஆணான்னு பார்த்து கருவிலேயே கலைப்பது மிக வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதுவும் நகரங்களில் தான் அதிகமாக இருக்குன்றாங்க. இன்னமும் கிராமங்களில் கள்ளிப்பால் ஊத்துறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. பெண் குழந்தைகளை சாக்கடைகளிலும் சாலைகளும் எரிந்துட்டு செல்வதும் கிராமங்களில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நகரங்களில் கண்ணுக்கு தெரியாம ஸ்கேன்ல எளிதா பெண் குழந்தைகளை கலைத்து விட்டு போறாங்க. இன்று 1924 பெண்கள் தான் இருக்கிறாங்க. 2030 6 லட்சம் குழந்தைகள் தான் பெண் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றாங்க. பெண்ணுக்கே நம்ம பெண்கள் இல்லாத ஒரு நாடா இந்தியா மாறும்னு எல்லாம் எச்சரிக்கை விடுக்கிறார்கள். ஆக பெண் பிறப்பதே, பெண்ணாக இருப்பதே இந்தியாவில் இன்று போராட்டமாக இருக்கிறது. அப்படியா? பெண் குழந்தைங்களை வெளியே அனுப்பாதீங்க, வீட்டுக்குள்ள பூட்டி வச்சுக்கோங்க. எந்த ஆணுகிட்ட பேசணும்னு சொல்லி கொடுங்க.
குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க. இதானே எல்லாரும் சொல்றாங்க நம்மளுக்கு அறிவிப்பு. அது மட்டும் அதான் தீர்வா? உண்மையிலே பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுறது வீட்டுல. பெண் குழந்தைகள் அவங்க பாலியல் வல்லுறவுக்குள்ளாக்கப்படுவதும் தாக்கப்படுவதும் 90% வீடுகளிலும் வீட்டை சுற்றி உள்ள தெரிந்த நபர்களாலும் தான் பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஆதலால் வீட்டுக்குள் பூட்டு வைப்பது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் தீர்வு அல்ல. என்ன செய்யணும்? நம்மை சுற்றி ஒரு புரட்சிகரமான முற்போக்கு சமூகத்தை ஏற்படுத்துவோம். அவர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். ஒவ்வொரு நேரமும் எந்த கைவர்கள் வருவார்கள் என்று நம் குழந்தைகளை பாதுகாப்பது அல்ல, நம் சமூகத்தை ஒரு விழிப்படைந்த ஒரு முற்போக்கு சமூகமாக கட்டி அமைப்போம். ஒவ்வொரு ஊர்களிலும் குழந்தைய தொட்டா அடிக்கிறதுக்குன்னு ஒரு குழு உருவாக்குவோம். சரிங்களா? போலீஸ் அவங்க அதுக்கு வரணும். நம்ம ஒரு புரட்சிகர முற்போக்கு சமூகத்தை உருவாக்குவோம். இன்றைக்கு நாம் இவர்களை பாதுகாக்கவில்லை என்றால் நாளைக்கு நமக்கு ஒரு ஆண் பெண் இணைந்த ஒரு சமூகமே இல்லாமல் போகும். ஆதலால் வீட்டுக்குள் இருப்பதல்ல இதற்கான தீர்வு. உண்மையில் நம்ம எதுக்காக போராடுறோம்? நம்மளுடைய உற்பத்தி போராட்டம் எல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் இணைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்வுக்காக, இயற்கையாக உள்ள வாழ்வுக்காக தானே, அன்பான வாழ்வுக்கு. அப்படி ஒரு அன்பான வாழ்வு இன்றைக்கு நம்மளுக்கு இந்த சமூகம் கொடுத்துருக்கா? ஆண் பெண் இணைந்து மகிழ்ச்சியா வாழ முடியுதா? எப்படிப்பட்ட அன்பை இந்த சமூகம் போதிக்குது, இந்த அரசு போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 16 வயசு ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணை 24 வயசு ஒரு ஆண் வந்து உன்னை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன், ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்லி மிரட்டி பாலியல் பலாத்காரம் பல நாளாக செஞ்சுருக்கான். உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாரு, இந்த பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு. யார? ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொன்னவங்கிட்ட பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருவேன்னு சொல்கிறவனோட நீ திருமணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்கன்னா நாட்டாம பஞ்சாயத்தை விட இது மோசமாக இருக்கு இல்லையா? அப்போ எந்த காலத்தில் வாழ்கிறோம்? எப்படிப்பட்ட மனித வாழ்வுக்கு இந்த அரசு பொருள் கொடுக்கிறது? வன்முறை நிகழ்த்தும் ஒரு ஆடவனுடனான திருமண வாழ்வுக்கு தான் இந்த அரசு உங்களை தள்ளுகிறதா? ஒரு புறம் இதுன்னு பார்த்தீங்கன்னா மறுபுறம் இயற்கையாக விரும்பி காதல் செய்யும் இந்து மதத்தை சேர்ந்த பெண்ணும் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த ஆணும் திருமணம் செய்து கொள்வதை சட்டம் போட்டு தடுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல பிரிக்கிறாங்க. அண்மையில கருச்சிதை வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இந்து பெண்ணோ முஸ்லீம் பையனோ கல்யாணம் பண்ணிட்டான்ட்டு பிரிச்சுட்டு போய் கருச்சிதை பண்ணியிருக்காங்க, சிறையில் அடைக்கிறாங்க. அப்ப அன்பு, ஆண் பெண் அன்புக்கான பொருள் இந்த முதலாளித்த சமூகத்தில் எங்கே இருக்கிறது? இல்லையா? அப்ப ஒரு அன்பான வாழ்வுக்கும் இங்கே எந்த உத்தரவாதம் இல்லை. சாதி, ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆடவனை ஒரு மேல் சாதி பெண் விரும்பினாலே அந்த பெண்ணை தலையை வெட்டி கொண்டு வரான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்பா 2 பேரையும் எரிச்சு ரோட்ல போடுறாங்க. அப்ப அன்பான வாழ்வுக்கு இந்த முதலாளித்த உற்பத்தி முறை தடை என்பதால் பெண்கள் தங்கள் மீதான அனைத்து ஒடுக்குமுறைகளிலிருந்து மீள்வதற்கு இந்த முதலாளித்த உற்பத்தி முறையை எதிர்த்து ஒரு பெண்கள் புரட்சிகர பெண்